Hi friends, வணக்கம். Welcome to Flavours of Tamilnadu. இன்னைக்கு நம்ம தர்பூசணி தோல் வச்சு சூப்பரான சட்னி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்பயுமே தர்பூசணி வாங்கும்போது பழத்தை விட தோலோட அளவு தான் அதிகமாக இருக்கும். நம்ம அதை வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுவோம் இல்லையா? இனிமேல் தூக்கி போடாதீங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி சட்னி, அடை இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் ஹெல்த்தியும் கூட. இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்காக நான் அந்த 3 பீஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். மீதியை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ இந்த மேலே இருக்க ஹார்டான தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் இதை சேர்த்தும் செய்யலாம். ஆனால் இந்த சட்னியோட டெக்ஸ்சர் நல்லா சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக நான் அந்த ஹார்டான ஸ்கின்னை மட்டும் எடுத்துடுறேன். இப்போ இதே மாதிரியே எல்லா பீஸ்லேயும் இந்த ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் கட் பண்ணும்போது இந்த மாதிரி பழுத்த ஃப்ளஷ் இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க. அதில் தான் பழத்தோட ஃப்ளேவர் இருக்கும், அதனால் அது வேண்டாம். இப்போ இதை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சும்மா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் ரஃப்பாக கட் பண்ணினா போதும். இப்போ நான் எல்லா பீஸையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன். அடுத்ததான் இந்த சட்னிக்காக 3 தக்காளியும் ஒரு பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகா நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த தக்காளியையும் சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி வச்சுக்கோங்க. இது நல்லா புளிப்பாக இருக்கிறதுனால நான் 3 தக்காளி மட்டும் வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சட்னியில் நான் இஞ்சியும் பூண்டும் சேர்க்க மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ லைட்டாக தட்டிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஒரு 5 பல் பூண்டும் தோல் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் தட்டிட்டு இதில் சேர்த்துடுறேன். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் சேரும்போது நமக்கு வாட்டர்மெலனோட ஃப்ளேவர் இருக்காது, சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்காக 1/4 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூன் கடுகு, இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தீயை விட்டுறாதீங்க, அடிக்கடி கிளறி விட்டு சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது நல்லா வறுந்தாச்சு. இதை நான் தட்டில் மாற்றிக்கிறேன். இது ஆறுனதுக்கப்புறமா நான் பவுடர் பண்ணி தனியாக வச்சிடுறேன். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளும் தனி மிளகாய் தூளும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் வச்சுருக்கேன். இப்போ உளுந்து நல்லா சிவக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உளுந்து சிவந்தாச்சு. நம்ம மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். தீயை விட்டுற வேண்டாம். நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டோன்னா டக்குன்னு அப்படியே சேர்த்துடலாம். அடுத்ததாக சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த புளி நல்லா அதில் சேரும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். சட்னியும் சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்கள் அரைக்கும் போதே கூட சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். இல்லை இப்படி போட்டு நம்ம குக் பண்ணுறதுனால நம்ம குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வெறும் பல்ப் மட்டும்தான் இருக்குது, அதை நம்ம எடுத்து போட்டுடலாம். இப்போ 10 நிமிஷம் போல் நல்லா மூடி வச்சு வேக வச்சுருக்கேன். அடிக்கடி நடுவில் கிளறி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சட்னியோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம திறந்த மாதிரியே சிம்மில் வச்சு கொஞ்சம் குக் பண்ணிட்டோன்னா நல்லா சுண்டி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா சட்னி வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சட்னியில் நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த அளவுக்கு திக்காக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே கூட அந்த பவுடரை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட சூப்பரான தர்பூசணி தோல் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சட்னியை நீங்கள் தர்பூசணியோட தோல் வச்சு தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா அதில் தர்பூசணி ஃப்ளேவர் கொஞ்சம் கூட இருக்காது. நல்லா நம்ம வதக்கி எடுத்துருக்கிறதுனால 2 நாள் வரைக்கும் கெட்டும் போகாது. நீங்கள் குவான்டிட்டி கூட அதிகமாக செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நிறையா செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்னியை வாட்டர்மெலன் தோலை யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய அடை தோசை கூட சர்வ் பண்ணியிருக்கேன். நம்ம அடுத்த வீடியோவில் இன்ஸ்டன்ட் வாட்டர்மெலன் தோல் அடை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். பாய்.